மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள விடாமுயற்சி படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக அஜித் படம் வெளியாகாத நிலையில் இப்படத்திற்காக அவரது ரசிகர்கள் பெரும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். லைகா நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்தில் அர்ஜுன், த்ரிஷா, ஆரவ், ரெஜினா உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்துள்ள நிலையில் இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் இப்படத்தின் அறிவிப்பு வெளியாகி அஜர்பைஜானில் படப்பிடிப்பு தொடங்கியது. ஆனால் பல காரணங்களால் படப்பிடிப்பில் தாமதம் ஏற்பட்டு இறுதியாக கடந்த ஜனவரி 10ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த படத்தின் ரிலீஸ் கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டு அஜித் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது. பொங்கல் விடுமுறைக்கு விடாமுயற்சி படம் வெளியாகியிருந்தால் வசூலில் பல சாதனைகளை படைத்திருக்கும் என ரசிகர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். இந்நிலையில் தற்போது நடிகர் அஜித் கார் பந்தயத்தில் கவனம் செலுத்தி வருகிறார். துபாயில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் அஜித் மற்றும் அவரது அணி கலந்து கொண்டு 3வது இடத்தை பிடித்தது. இதனால் ஒட்டுமொத்த இந்திய திரையுலகத்தின் கவனமும் அஜித் மீது விழுந்தது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி லைகா நிறுவனம் தற்போது இந்த படத்தின் ட்ரெய்லர் மற்றும் ரிலீஸ் தேதியை வெளியிட்டுள்ளது. மகிழ் திருமேனியின் ஹாலிவுட் தரத்திலான மேக்கிங், ஓம் பிரகாஷின் ஒளிப்பதிவு, அனிருத்தின் பின்னணி இசை, விரலவைக்கும் ஆக்ஷன் காட்சி என இந்த ட்ரெய்லர் அஜித் ரசிகர்களுக்கு உற்சாகத்தை ஏற்றியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் அஜித் கார் பந்தயத்தில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து விடாமுயற்சி படத்துக்கு உலகளவில் பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளது. அதனால் வரும் பிப்ரவரி 6ஆம் தேதி இந்த படம் உலகம் முழுவதும் 900 திரையரங்கில் வெளியாக உள்ளது. இந்நிலையில் அஜித்குமார் ரேசிங் அணியை தொடங்கிய பின்பு கார் ரேஸிற்காக பயிற்சி எடுத்து வந்த அஜித், அவரது ஹெல்மெட் மற்றும் அவரது காரில் தமிழ்நாட்டு விளையாட்டுத் துறை லோகோ இடம் பெற்றிருந்தது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவ துணை முதல்வர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி, அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா உள்ளிட்ட சில அமைச்சர்கள் அஜித்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிலையில் 24 சீரிஸ் போட்டிக்கு பின் அஜித் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இது குறித்து அங்கு ஒரு பேட்டியில் பேசிய அவர், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மோட்டார் ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய விஷயங்கள் செய்கிறது. சென்னையில் முதல் முறையாக கார் ரேஸ் இரவு நேரத்தில் நடத்தியது. அதற்காக தமிழக அரசுக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் என்னுடைய நன்றி. இந்த முன்னெடுப்பு எங்கள் நாட்டில் மோட்டார் ஸ்போர்ட்ஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல உதவும் என்றார்.